பிரவீன் சக்கரவர்த்தி போன்றவர்கள் எழுப்பக்கூடிய இந்த தமிழகத்தினுடைய ஆட்சியை வந்து ஒரு விதமான பேட் லைட்ல ஒரு விதமான விமர்சன பார்வையில வைக்கிறதுக்குரிய மிக முக்கியமான காரணமாக இருக்கக்கூடியது சீட் ஷேரிங்ல திமுக வந்து ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறது. கடந்த 4 அசெம்பிளி எலெக்ஷனுக்காக கொடுக்கப்பட்ட சீட்டுகள்ல இருந்து இந்த வாட்டி மிக குறைவாக கொடுக்கறதுக்குரிய வாய்ப்புகள் எழுந்திருக்கிறதாக பார்க்கறதாக காங்கிரஸினுடைய பார்வை இருக்குது. ஸோ இது வந்து எல்லாமே ஒரு பார்கெனிங் பவருக்காக காங்கிரஸும் திமுகவும் ஒட்டுமொத்தமாக அந்த கூட்டணியில் ரெண்டு பேருக்குமே தேவை அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தாவேகா என்கிற ஒரு முகத்தை வைத்து அதை ராகுல் காந்தி ஆதரிப்பது போலவும் அவருடைய படங்கள் வெளியாகாவதை இது தடுப்பது பாஜக என்பதை விமர்சனம் செய்து ஒரு அறிக்கையை வெளியிட்டதும் அதனுடைய நோக்கம்தான் அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது. ஸோ இது எப்படியோ அந்த பார்கெனிங் பவரை திமுக எப்படி கையாள போகிறது அப்படிங்கிறதுக்கு மிக முக்கியமாக டேட்டா ஒன்று சொல்லணும் இல்லையா. 2006 தேர்தலில் மிக முக்கியமாக 48 சீட்டை காங்கிரஸுக்கு கொடுத்து ஒட்டுமொத்தமாக 34 சீட்டை வந்து காங்கிரஸ் வந்து வெற்றி வாகை சூடியது. அதே சமயம் 2011 63 சீட்டை கொடுத்து 5 சீட்டு வின் பண்ணது. 2016 41 சீட்டு கொடுத்து 8 சீட்டு வின் பண்ணது காங்கிரஸ் அன்றைய கூட்டணியில். 2021 கடந்த சட்டமன்ற தொகுதி தேர்தலில் 25 சீட்டுகளை கொடுத்து 18 தொகுதிகளை வின் பண்ணது காங்கிரஸ் திமுகவினுடைய கூட்டணியில். ஸோ இப்படி இருக்குங்கிற பார்வையில் மிக முக்கியமாக இன்றைக்கு 15 to 20 சீட்டுகளுக்கு மிகாமல் காங்கிரஸுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு குரலும் திமுக கூட்டணியில் எழுந்திருக்கிறதாக பல்வேறு சோர்சஸ்ல இருந்து நம்மளுக்கு வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கிறது.